ஐந்தாவது கட்டமாக பாலஸ்தீனியர்கள் விடுவிக்கப்பட்டு வராங்க. அப்படி விடுவிக்கப்பட்ட பாலஸ்தீனியர்கள் தங்களுக்கு நேர்ந்த கொடுமைகளை சொல்லும்போது அது கண்ணீரை வரவழைக்கக்கூடிய விதமாக இருக்கு. இப்ராஹிம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவர் 2023ஆம் ஆண்டு கைது செய்யப்படுறாரு. அவர் கைது செய்யப்படும் போது கிட்டத்தட்ட 100 கிலோவுக்கு மேலே அவர் எடை இருக்கிறாரு. 2 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா அவருடைய எடை பாதியாக குறையுது. அந்த புகைப்படத்தை நம்ம பார்க்கும்போது அவர் முன்பு இருந்ததையும் இப்போது இருக்கக்கூடிய அந்த புகைப்படங்களையும் பார்க்கும்போது இஸ்ரேல் சிறைகள் எவ்வளவு மோசமாக அவங்க நடத்தப்பட்டாங்க அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்க முடியுது. அது இஸ்ரேல் சிறைகள் என்னென்ன சித்திரவதைகள்லாம் செஞ்சாங்க அப்படின்னு கேட்கும்போதே மிகவும் அதிர்ச்சிகரமாக இருக்குது. அதாவது ஆண் உறுப்பில் மின்சாரத்தை பாய்ச்சி சித்திரவதை செய்யப்பட்டிருக்கிறாங்க. பல நாட்கள் தூங்க விடாமல் சித்திரவதை செய்யப்பட்டிருக்கிறாங்க. உணவு குடிநீர் கொடுக்கப்படாமல் பல நாட்கள் சித்திரவதை செய்யப்பட்டிருக்கிறாங்க. காயமடைஞ்சவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை கொடுக்கப்படாமல் வேண்டுமென்றே அலைக்கழிப்பு செய்யப்பட்டிருக்கிறாங்க. நாய்களை விட்டு கடிக்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க. பெண்கள் அதே போல் சிறுமிகள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஒருவரை ஒரு தனி அறையில் அடைச்சி மிக அதிகமான ஒலி எழுப்பக்கூடிய அந்த ஸ்பீக்கர்கள் மூலமாக காதில் ரத்தம் வடியக்கூடிய வகையில் ரத்தம் வடிகிற வரைக்கும் தொடர்ந்து அவர்கள் சித்திரவதை செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதே போல் தலைகீழாக கட்டி வைத்து அடிக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டிருக்கிறாங்க. தண்ணீரை பாய்ச்சி அடித்து சித்திரவதை செய்யப்பட்டிருக்கிறாங்க. கடும் குளிரில் எந்த விதமான உடைகளையும் கொடுக்காமல் அவங்கள வெற்று உடலோடு கட்டாந்தரையில் படுக்க வைக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டிருக்கிறாங்க. அப்படி படுப்பவர்கள் மீது குளிரூட்டப்பட்ட தண்ணீரை பீச்சி அடித்து சித்திரவதை செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதே போல் ஒரு கைதி சொல்கிறார், கிட்டத்தட்ட 45 நாட்களாக கைகால்களை கட்டி படுக்கையில் அப்படி படுத்து கிடக்கிற மாதிரி என்ன செஞ்சுருக்கிறாங்க, பூட்டி வைத்திருக்கிறாங்க. அவருடைய அந்த இயற்கை உபாதைகளை கழிக்கணுக்காக டயாப்பர் அணிஞ்சு அந்த டயாப்பர் அகற்றாமல் பல நாட்கள் அப்படியே விட்டுருக்குறாங்க. இப்படி எப்படியெல்லாம் சித்திரவதை செய்ய முடியுமோ அவ்வளோ சித்திரவதைகளை செய்யப்பட்டு தான் பாலஸ்தீனியர்களை அவங்க விடுதலை செஞ்சுருக்கிறாங்க. வடக்கு தெற்கு காசாவை பிரிக்கக்கூடிய ஒரு பகுதி தான் நெட்ரிசம் காரிடர். கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர் பகுதி. அந்த பகுதியில் இஸ்ரேல் ஒரு இராணுவ தளத்தை அமைச்சிருந்தாங்க. வடக்கு காசாவிலிருந்து தெற்கு காசாவுக்கோ தெற்கு காசாவிலிருந்து வடக்குக்கோ யாருமே போக முடியாது. அப்படி ஒரு தடுப்பை அவங்க அமைச்சிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பகுதியிலிருந்து அவர்கள் வெளியேறி இருக்கிறாங்க. இது உலக அளவில் ஹமாஸ் அமைப்புக்கும் பாலஸ்தீனியர்களுக்கும் கிடைச்ச மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படுது. காரணம் என்ன அப்படின்னா, அது இஸ்ரேல் ஆதிக்கத்தினுடைய அடையாளமாக அந்த இராணுவ தளம் இருந்தது. இப்போ அவங்க அங்கிருந்து வெளியேறி இருப்பதன் மூலமாக ஹமாஸினுடைய அந்த செல்வாக்கு என்பது பாலஸ்தீனியர்கள் மத்தியில் உயர்ந்திருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, காசாவிலிருந்து விடுதலை செய்யப்படக்கூடிய இஸ்ரேலியர்கள் ஆரோக்கியமான நிலையில் இருப்பதையும், அதே நேரத்தில் இஸ்ரேல் சிறையிலிருந்து வெளியாகக்கூடிய பாலஸ்தீனியர்கள் மிக மோசமான உடல்நிலையோடும் இருப்பதை நாம் பார்க்க முடியுது. அதற்கு உதாரணமாக பார்த்தீங்கன்னா, இப்ராஹிம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவர் 2023ஆம் ஆண்டு கைது செய்யப்படுறாரு. அவர் கைது செய்யப்படும் போது கிட்டத்தட்ட 100 கிலோவுக்கு மேலே அவர் எடை இருக்கிறாரு. 2 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா அவருடைய எடை பாதியாக குறையுது. அந்த புகைப்படத்தை நாம் பார்க்கும்போது அவர் முன்பு இருந்ததையும் இப்போது இருக்கக்கூடிய அந்த புகைப்படங்களையும் பார்க்கும்போது இஸ்ரேல் சிறைகள் எவ்வளவு மோசமாக அவங்க நடத்தப்பட்டாங்க அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்க முடியுது. இன்னொரு பக்கம் ஒரு சிறை கைதி எப்படியெல்லாம் தாங்கள் சித்திரவதை செய்யப்பட்டோம் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அது இஸ்ரேல் சிறையில் என்னென்ன சித்திரவதைகள்லாம் செஞ்சாங்க அப்படின்னு கேட்கும்போதே மிகவும் அதிர்ச்சிகரமாக இருக்குது. அதாவது ஆண் உறுப்பில் மின்சாரத்தை பாய்ச்சி சித்திரவதை செய்யப்பட்டிருக்கிறாங்க. பல நாட்கள் தூங்க விடாமல் சித்திரவதை செய்யப்பட்டிருக்கிறாங்க. உணவு குடிநீர் கொடுக்கப்படாமல் பல நாட்கள் சித்திரவதை செய்யப்பட்டிருக்கிறாங்க. காயமடைஞ்சவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை கொடுக்கப்படாமல் வேண்டுமென்றே அலைக்கழிப்பு செய்யப்பட்டிருக்கிறாங்க. நாய்களை விட்டு கடிக்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க. பெண்கள் அதே போல் சிறுமிகள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் ஐநா மன்றத்தினுடைய இணையதளத்திலே வெளியான அதிகாரப்பூர்வமான தகவல்கள். சித்திரவதையினுடைய விதம் பார்த்தீங்கன்னா மிகவும் அதிர்ச்சிக்குள்ளாகக்கூடிய வகையில் இருக்குது. அதாவது ஒருவரை ஒரு தனி அறையில் அடைச்சி மிக அதிகமான ஒலி எழுப்பக்கூடிய அந்த ஸ்பீக்கர்கள் மூலமாக காதில் ரத்தம் வடியக்கூடிய வகையில் ரத்தம் வடிகிற வரைக்கும் தொடர்ந்து அவர்கள் சித்திரவதை செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதே போல் தலைகீழாக கட்டி வைத்து அடிக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டிருக்கிறாங்க. தண்ணீரை பாய்ச்சி அடித்து சித்திரவதை செய்யப்பட்டிருக்கிறாங்க. கடும் குளிரில் எந்த விதமான உடைகளையும் கொடுக்காமல் அவங்கள வெற்று உடலோடு கட்டாந்தரையில் படுக்க வைக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டிருக்கிறாங்க. அப்படி படுப்பவர்கள் மீது குளிரூட்டப்பட்ட தண்ணீரை பீச்சி அடித்து சித்திரவதை செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதே போல் ஒரு கைதி சொல்கிறார், கிட்டத்தட்ட 45 நாட்களாக கைகால்களை கட்டி படுக்கையில் அப்படி படுத்து கிடக்கிற மாதிரி என்ன செஞ்சுருக்கிறாங்க, பூட்டி வைத்திருக்கிறாங்க. அவருடைய அந்த இயற்கை உபாதைகளை கழிக்கணுக்காக டயாப்பர் அணிஞ்சு அந்த டயாப்பர் அகற்றாமல் பல நாட்கள் அப்படியே விட்டுருக்குறாங்க. இப்படி எப்படியெல்லாம் சித்திரவதை செய்ய முடியுமோ அவ்வளோ சித்திரவதைகளை செய்யப்பட்டு தான் பாலஸ்தீனியர்களை அவங்க விடுதலை செஞ்சுருக்கிறாங்க. அப்படி விடுதலையாகுபவர்கள் கொஞ்ச நாளே ஒரு உயிரிழக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி கடுமையாக தாக்கப்பட்டு அவங்க விடுதலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, போர் முடிவுக்கு வந்த நிலையிலும் கூட காசாவில் உள்ள மக்கள் மீதும் அதே போல் மேற்கு கரையில் உள்ள மக்கள் மீதும் தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் தாக்குதலை நடத்திட்டு வராங்க. இதில் மேற்கு கரையில் ஒரு கர்ப்பிணி பெண், அவர் அநியாயமான முறையில் எந்த விதமான
இஸ்ரேல் படைகளுக்கு எந்த விதமான அச்சுறுத்தலும் கொடுக்காத ஒரு நிலையில் அவர் சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார். அவரோட கணவரோடு சேர்த்து அவங்கள வந்து சுட்டு கொண்டு இருக்கிறாங்க. அதில் அவங்க கணவர் மட்டும் அவர் உயிர் பிழைச்சிருக்கார் படுகாயத்தோடு. இப்போ இதற்கான காரணத்தை கூட இன்றும் ஆக்கிரமிப்பு படைகள் வந்து சொல்லாமல் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஏற்கனவே டொனால்டு ட்ரம்ப் அவர் வந்து மிரட்டல் விடுத்திருந்தார். அதாவது காசா மக்கள் அங்கிருந்து அப்படியே வந்து வெளியேற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ தொடர்ந்து அந்த முடிவில் தான் உறுதியாக இருப்பதாக மீண்டும் ஒரு முறை சொல்லியிருக்கிறாரு. அதாவது காசாவை நான் மொத்தமாக வாங்கி நான் வந்து சொந்தமாக்கி கொள்ளப் போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இவருடைய இந்த பேச்சுக்கு வந்து அரபு நாடுகளில் மிக கடுமையான கண்டனம் எழுந்திருக்கு. குறிப்பாக ஏற்கனவே அரபு லீக் அமைப்பு அதனை கண்டிச்சிருந்தாங்க. எகிப்து, ஜோர்டான் நாடுகள் வந்து அதை கண்டிச்சிருந்தாங்க. சவுதி அரேபியா கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. இந்த சூழலில் துருக்கி அதே போல் ஈரான் ஆகிய நாடுகள் தங்களது கண்டனங்களை பதிவு செஞ்சுருக்கிறாங்க. ட்ரம்ப்பினுடைய கனவு அதே போல் நெதன்யாகுவினுடைய கனவு ஒருபோதும் நிறைவேறாது, அதற்காக நாங்கள் வந்து உறுதுணையாக நிற்போம், பாலஸ்தீனர்கள் பக்கம் நிற்போம் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் காசாவில் என்ன சூழல் அப்படின்னு பார்க்கும்போது அது கிட்டத்தட்ட முழுமையாகவே ஹமாஸ் அமைப்பினுடைய கண்ட்ரோலுக்கு வந்து வந்துடுச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் கைதிகள் சிலர் வந்து விடுவிக்கப்பட்ட நிலையில் 2000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பலர் வந்து நீண்ட நாட்களாக சிறை தண்டனை அனுபவித்தவர்கள், சிறையில் மிக கடுமையான சித்திரவதையில் அனுபவித்தவங்க. அவர்கள் எல்லோருமே வெளியில் வரும்போது அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்னென்னா ரீபான், நாங்கள் வந்து மீண்டும் பிறந்திருக்கிறோம், மறுபிறவி எடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த அளவிற்கு மிக கொடுமையான முறையில் அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டவங்க இன்று வந்து சுதந்திர காட்டை சுவாசிச்சிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியுது. ஆனால் இன்னும் கூட கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள், குறிப்பாக பெண்கள், குழந்தைகள் இஸ்ரேல் சிறைச்சாலைகளில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்களில் வந்து கிட்டத்தட்ட 30% பேர் எந்த விதமான குற்றமுமே செய்யாதவர்கள், எந்த குற்றச்சாட்டுமே அவர்கள் மீது இல்லை. விசாரணை கைதி அப்படிங்கிற அடிப்படையில் அவர்கள் எல்லாம் அங்கு பிடித்து வைக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு வராங்க. அதே நேரம் காசா அதே போல் மேற்கு கரையைச் சேர்ந்தவர்கள், கிழக்கு ஜெருசலத்தைச் சேர்ந்த முக்கியமான பாலஸ்தீனிய தலைவர்கள், முக்கியமான போராளி குழுக்களுடைய உறுப்பினர்கள்லாம் விடுதலை செய்யப்படும் போது அது அந்த மக்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய எழுச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு. ஹமாஸ் அமைப்பினுடைய அந்த செல்வாக்கு அப்படிங்கிறதும் போராளி குழுக்களுடைய செல்வாக்கும் காசாவில் உயர்ந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு வந்து ஒரு வெற்றியினுடைய அடையாளமாக அந்த நெட்ரிசம் காரிடர்லேருந்தும் இஸ்ரேலிய படைகள் வெளியேறி இருக்கிறாங்க. இப்போ அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் தொடங்கியிருக்கு. இது ஒரு பக்கம் நெதன்யாகு எப்படியாவது இந்த பேச்சுவார்த்தைகளை முடக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக பல தந்திரங்களை அவர் மேற்கொண்டிருந்தாலும் கூட உலக நாடுகளின் அழுத்தம் காரணமாக 2ஆம் கட்டமாக அந்த பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தொடங்கியிருக்கு. இரு தரப்பிலும் வந்து கைதிகள் மீண்டும் பரிமாற்றம் செய்யப்பட இருக்கிறாங்க. இப்போ வந்து காசா அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 80% ஹமாஸ் அமைப்பினுடைய கண்ட்ரோலில் மீண்டும் வந்து வந்திருக்கு. அந்த எல்லைப்புறங்களில் இஸ்ரேல் தொடர்ந்து இருக்கிறாங்க. இந்த பேச்சுவார்த்தை முழுவதுமாக முடிந்த பிறகு, அதாவது கைதிகள் எல்லாம் விடுவிக்கப்பட்ட பிறகு மீண்டும் இஸ்ரேலிய படைகள் காசாவுக்குள்ளே அவங்க போவாங்களா, அமெரிக்கா வந்து என்ன ஸ்டாண்ட் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் எல்லோருடைய கேள்வியாகவும் இருக்குது. எனவே வந்து இந்த காசா பிரச்சனை அப்படிங்கிறது இன்னும் முழுமையாக முடிவுக்கு வரலை. இந்த அமெரிக்கா, குறிப்பாக டொனால்டு ட்ரம்ப் என்ன முடிவெடுக்க போகிறார், அவர் வந்து இஸ்ரேலியர்களை ஏமாற்றுவதற்காக அந்த இஸ்ரேல் தரப்பு வந்து மீண்டும் போருக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து நாங்கள் வந்து களத்துக்கு வரோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்குது. நிச்சயமாக காசாவை வந்து அமெரிக்காவோ அல்லது இஸ்ரேலோ பிடிப்பதை வந்து அரபு நாடுகள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய காசாவினுடைய மக்கள் அவங்க ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. 15 மாதங்களாக நின்று போரிட்டு சரணடையாமல் அவங்க வந்து ஒரு பெரிய வெற்றியை காசா மக்கள் பெற்றிருக்கிறாங்க. எனவே இதற்கு பிறகு இப்போ வந்து நிவாரண உதவிகள்லாம் போக ஆரம்பிச்சிருக்குது. பெரிய அளவில் இல்லை அப்படின்னாலும் கூட ஓரளவுக்கு நிவாரண உதவிகள்லாம் போக ஆரம்பிச்சிருச்சு. எனவே அது காசா மக்களுக்கு ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஒவ்வொரு முறை கைதிகள் விடுவிக்கப்படும் போதும் பார்த்திங்கன்னா ஹமாஸ் அமைப்பு தன்னுடைய செல்வாக்கை பெருக்கி கொண்டே வர்றதை பார்க்க முடியுது. குறிப்பாக நல்ல வந்து ஒரு நல்ல புது ஜீப்புகளில், வெள்ளை ஜீப்புகளில் அவங்க வர்றதையும், அவங்களுடைய ஆயுதங்கள், அவங்களுடைய அந்த போர் உபகரணங்கள்லாம் பார்க்கும்போது அவர்களுக்கு வந்து எந்த விதமான பாதிப்புமே ஏற்படலையோ அப்படின்னு தோன்றக்கூடிய அளவுக்கு ஒரு சம்பவங்கள் அங்கே இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. எனவே இது சம்பந்தமான செய்திகளை தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். நன்றி. வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர் www.alyaonlinestore.com. ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், கிமியா பேரிச்சம்பழம், குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு 9080394821 என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்.